அவர் பாஜக எதிர்ப்பில் மீண்டும் வீரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. அவருடைய ஒரே இலக்கு திமுகவை அழிப்பது தான். திமுகவை உடைக்கணும். அவருடைய இலக்கு குறைந்தபட்சம் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையாக பிரித்து விட முடியுமா, இதுதான் அவருடைய டார்கெட். முதலமைச்சர் ஆவதோ ஆட்சியை பிடிப்பதோ விஜய்க்கு நோக்கமும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. திமுக கூட்டணியில் கல்லெறியணும், அதை உடைச்சு விடணும், அதுதான் அவருடைய இலக்கு. இப்பயும் அதை தான் அவர் உறுதி செஞ்சிருக்காரு. இப்போ வரையும் அவர் பாஜகவையும் அதிமுகவையும் கடுமையாக கூட இல்லை, மென்மையாக கூட அவர் பெரிய லெவலில் விமர்சனம் செஞ்சதில்லை. திமுகவை டார்கெட் பண்ணணும். பெரியார், அண்ணா இவர்களை அவமதிக்கக்கூடிய மதவாத அரசியலை செய்யக்கூடியவர்களோடு எந்த காலத்திலையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறார். அவர்களோட கூடி குழாவுற திமுக அதிமுக அல்ல தாவேகா அப்படிங்கிறார். அந்த அரசியலை சொல்கிறாரு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும்னு. பெரியார் குறித்து ஒரு இல்லாததை பொல்லாத அவதூறு கருத்துக்களை சீமான் ஈரோடு கிழக்கு தேர்தலின் போது பரப்புரை செஞ்சார். அப்போ எல்லாரும் விமர்சனம் செய்த போது கூட ஒரு துளி விமர்சனம் கூட அவர் செய்யலை. இதான் சொன்னேன், தானாடு அதை சொல்லி கொடுத்து இதை செஞ்சிருப்பா, இதை செஞ்சாதான்ப்பா தமிழ்நாட்டில் எடுபடும் அப்படின்னு பெரியார் ஆதரவு பேசுவது வேற, இயல்பாக எப்படி நம்ம தலைவரை இழிவுபடுத்தலான்னு வரக்கூடிய கோபம் வேற. முருகன் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி ஒரு வீடியோ போட்ட போது பதறிக்கிட்டு அடுத்த நாள் என்னதான் இருந்தாலும் இந்த அதிமுகவில் இருக்கிறவங்க பதறிக்கிட்டு அதை எப்படி நாங்கள் அண்ணாவையும் பெரியாரையும் விட்டு தருவோம், கிட்டத்தட்ட அவர்கள் பாஜகவின் கைப்பாவை என்ற விமர்சனம் வந்தால் கூட பதறிக்கிட்டு எல்லாருமே அதை இது பண்ணாங்க. லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் பதறினாங்க. அந்த பதட்டம், அந்த துடிப்பு, அந்த இதெல்லாம் வரலையே. அதனால் பாஜக எதிர்ப்புங்கிறது இன்றைக்கி சிவசேனா கூட தான் பாஜகவை எதிர்க்குது. அது தேர்தல் அரசியலுக்கு பாஜகவை எதிர்ப்பது வேற, ஐடியாலஜிக்கலாக பண்ணுறது வேற. அதனால இன்னைக்கு பெரியார் அண்ணாங்கிறது அவங்களுக்கு சிவசேனாவை நம்பிக்கையா இந்தியா கூட்டணி வச்சிருக்குதே, சொல்லி வச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி பாஜக எதிர்க்கிறாங்க, ஆம் ஆத்மி எதிர்க்கிறாங்க. பட் அவங்கெல்லாம் பெரிய இந்துத்துவ ஐடியாலஜியை எதிர்க்கக்கூடிய கருத்தியல் எதிர்ப்பாளர்கள் கிடையாது. ஒரு திராவிட இயக்கமோ இடதுசாரி இயக்கம் பாஜகவை எதிர்ப்பதும் இந்த கொள்கை எதிரின்னு பாஜக தானே சார் முன்னிறுத்துறாரு. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் அப்படி இருந்தால் தானே எடுபடும். தமிழ்நாட்டில் பெரியார், இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, பெரியார் போன்ற பெரியார் மொழி உணர்வு இது ரெண்டையும் தவிர்த்துட்டு 19 ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் மாதிரி ஆரம்பிச்சாரு. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. விஜய் அதை தெளிவாக இருக்கிறாரு. இங்கே இந்த திராவிடம், தமிழ், மொழி உணர்வுலாம் அடிப்படையான அரசியல். இங்கே நம்ம ஆன்மீக அரசியல்ங்கிற மாதிரியோ மைய அரசியல் மாதிரியோ பேசி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல அதில் அவர் தெளிவாக இருக்கார். பெரியார் அண்ணாதான்ப்பா தமிழ்நாட்டினுடைய அடையாளம், இதையெல்லாம் சொன்னாதான் அப்படிங்கிறப்ப தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ தமிழ் தேசிய அரசியல்லாம் வருதுப்பா, வேலுநாச்சியாரையும் சேர்த்துக்கோ, அஞ்சலி அம்மாலையும் சேர்த்துக்கோ, அந்த பாலிடிக்ஸையும் மிக்ஸ் பண்ணுறங்கிற மாதிரி கொண்டு போய்க்கோன்னு சொல்லி கொடுக்குறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை கொஞ்சம் டாக்டிக்ஸாக அவர் பண்ணுறாரே ஒழிய அவருக்கா அந்த துடிப்பு இருக்கிறதா தெரியல. அவர் பாஜகவை எதிர்க்கிறார், பாஜகவை எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார் போன்ற விஷயங்களை என்னால் ஏற்க முடியல. திமுகவை எதிர்க்கிறார்னு சொல்லுங்க, திமுகவை எதிர்க்க தான் அவர் ஆரம்பிச்சது. ரெண்டு அரசியலும் தானே முன்னெடுப்பாரு. கொள்கை அரசியல் ஒரு பக்கம், தேர்தல் அரசியலை முன்னெடுக்கணும். ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் ஒரு கட்சி இருக்கும். அது அந்த மாதிரி தெரியல. அவர் திமுக எதிர்ப்பு தான் முன்னெடுக்கிறார்.